முன் நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. அதாவது ஹிந்துக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விழிப்புணர்வு பதிவு. முக்கியமாக மதம் மாற்றும் மதத்தை பரப்பும் கும்பல்கள் தற்போது பள்ளி மாணவர்களையும் பள்ளி சிறுவர்களையும் குறிவைத்து இப்போ அதிகமாக இவர்களுடைய வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. யார் சார் நீங்க? யார் நீங்க? என்ன கொடுக்குறீங்க பசங்களுக்கு? அது என்ன கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கேட்டுதான் வாங்கி வராங்க. கம்பல் பண்ணி வீடு தேடி கொடுங்க. எங்க ஸ்கூல்ல வந்து கொடுக்காங்க. யார் எது கொடுக்குறீங்க? பைபிளே கொடுக்குறீங்க. ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க, படிக்கிறது தான் கொடுக்குறாங்க. ரைட்டு சார், வீடு தேடி கொடுங்க. இங்க கொடுக்காதீங்க. இங்க ஏன் கொடுக்குறீங்க? இங்கே கொடுத்து நிக்கிறீங்க. எங்க இருந்து வந்துருக்கீங்க நீங்க? எங்க இருந்து வரீங்க? நெய்வேலி எங்க? நெய்வேலி தான். நெய்வேலி ஃபுல்லா டோட்டல் 3 வழி இருக்கு சார். நான் சொல்றது புரியுதுங்களா? கொடுக்கூடாதுன்னு ஒன்னும் சொல்ல வரல. நீங்க வீடு தேடி வீட்டுல போய் மாதிரி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல்ல உட்காந்து குடிச்சு நிக்கிறீங்க. எது குடிக்கணும் ஒன்றும் புரியலையே. இல்ல பைபிள் வச்சுன்னா ஒரு கஞ்சா தான் குடிக்கல, எனக்கு புரியலையே. இந்த காட்டுக்கு என்ன பார்ப்போம். ஏன்னா இப்ப எனக்கு கஞ்சா ஆர்டிஸ்ட்னு வந்துச்சு. பைபிள் தான் கொடுக்குறோம். என்ன பைபிள் தான் ஒரு சரி போங்க. 2 எடுத்துட்டு போங்க. 2 எடுத்துட்டு போங்க. நீங்க உள்ளூர் நெய்வேலி தானா? ஆமா. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, 12th முடிக்கிற பசங்க 10th முடிக்கிற பசங்கள்கிட்ட வெளில நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. என்னன்னா, இது போல் எங்கள் ஸ்கூல் வந்து 11th 12th நல்ல குவாலிஃபையாக இருக்குது, எங்கள் ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் இருக்குது, நல்ல இது இருக்குது அது இருக்குன்ட்டு. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்ட்டு எங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து இந்த காலேஜ் வந்து அந்த சிறப்பு இருக்குது, இந்த காலேஜ் வந்து இன்ஜினியரிங் வந்து கம்மியான பீஸில் சொல்லித்தரோம், எங்கள் காலேஜில் வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் முக்கால்வாசி பள்ளி வாசல்களில் இது மாதிரி மதமாற்று கும்பல்கள் இருந்து கொண்டு பள்ளிக்கு வரும் சிறுவர்கள் பள்ளிக்கு வரும் மாணவர்களை திட்டமிட்டு நோட்டீஸ் கொடுத்து மதமாற்றும் வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. பள்ளி கல்வித்துறை பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பள்ளிக்கு வெளியவும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தனியார் ஸ்கூல்ல எல்லாம் இது மாதிரி நடக்கிறது கிடையாது. இந்த மாதிரி அரசாங்க பள்ளிகளில் வரும் மாணவர்களை எல்லாம் குறிவைத்து இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து மதமாற்றும் வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இப்போ வரும் காலகட்டங்களை பார்க்கும்போது அதிர்ச்சிகரமாகவும் பயமாகவும் இருக்கு. தயவு செஞ்சு ஹிந்துக்கள் இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வு வீடியோவா பகிர்ந்து பள்ளிகளுக்கு நீங்கள் மாணவர்களை வந்து உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து வந்து விடுறீங்கன்னா, அங்கு இது மாதிரி கும்பல்களுக்கு தென்பட்டால் அவர்களை நீங்க வந்து ஒன்றும் சொல்ல வேணாம், இங்க கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த இடத்தை விட்டு அவங்கள அப்புறப்படுத்துங்க. அதுவே ஒரு நல்லது செய்கிற விதமாக இருக்கும். தயவு செஞ்சு விழிப்புணர்வு வீடியோவாக இதை வந்து பகிருங்கள். அப்படி இல்லைனா அங்கே அந்த மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னா காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அவங்கள வந்து அப்புறப்படுத்துங்க. நம்மளுடைய குழந்தைகளை நாம தான் பாதுகாக்க வேண்டும். ஏனோதானோன்னு விட்டோம்னா இது மாதிரி கும்பல்கள் எல்லாம் அங்கே வந்து அவங்களுடைய வேலையை காட்டிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக எடுத்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.